ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுவையான மேங்கோ ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு தேவையான மாங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பக்கெட் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாங்க. இது நாங்களே பறித்த மாங்காய் தான், கெமிக்கல் எதுவுமே போடலை. கிராமத்தில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாங்காய் கிடைக்கும். அதுவுமே இப்போ நாம் காடு கொத்தை போட்டுறோம் இல்லையா, அந்த மரத்தில் இருந்த கிளிமூக்கு மாங்காய் தாங்க. பாருங்கள், இத்தனை 2 4 6 மாங்காய் எடுத்தாச்சு. அப்புறமா 10 ரூபா பால் பாக்கெட்டை வாங்கி ஒரு பக்கமாக நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடைப்பால் தாங்க இதுக்கெலாம் ரொம்ப செட் ஆகும். ஏன்னா பால் நல்லா கலராகவும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இந்த பால் தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த பால் காய வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க. இந்த பால்லேயே நம்ம தண்ணி வேணுன்னா கூட ஊற்றி காய வச்சுக்கலாம். காயட்டும். அடுத்தது நம்ம மாங்காயெல்லாம் கழுவிட்டு அறுத்து இந்த மாதிரி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் ஒயிட் சுகர் தான் நாங்கள் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஃபைனாக ஊற்றி அரைச்சிட்டு ஓரளவுக்கு அப்புறமா பால் சேர்த்து ஒரு 2 அடி அடிச்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது கலர்ஃபுல்லாக அப்படின்னு. இப்போ இந்த பாலையும் ஊற்றி அடிச்சுக்கலாம். மற்ற பாலையுமே ஊற்றியாச்சு. நம்ம தண்ணிகள் தான் பாலாக கூட ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லைங்க. இப்போ இன்னொரு நல்லா பாலையும் ஊற்றி 2 அடி அடித்து இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணி நம்ம இன்னும் சேர்க்கணும். சரி, அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அடித்து வச்சு இந்த ஜூஸ் நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸி சாரியுமே கழுவி சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இருக்கிற சர்க்கரையெல்லாம் பாதாள சர்க்கரையில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் சுரண்டி நம்ம சேர்த்தாச்சு. ஐஸ் கட்டி அன்றைக்கி கம்மியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நல்லா பெரிய கட்டியாக இருக்குது. நல்லா உடச்சி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஐஸ் போட்டு குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் விட்டா கூட நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இல்லை. அதனால் நல்லா அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். ஐஸு நிறைய போட்டுக்கிட்டுங்க இந்த ட்ரெஸ்லாம். பாருங்கள், கலருமே நல்லா இருக்குங்க. நம்ம ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட இதுன்னுக்கலாம். இப்போ டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், பாதாம் பால் மாதிரியே இருக்குங்க. ஆனால் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. பாருங்கள், இந்தளவு கலர் இருந்தாவே போதும். ஃபுட் கலராக நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஏன் நல்லா இருக்கிற இயற்கையான பொருளை நம்ம கெமிக்கலாக மாற்றணும். இதுவே இந்த அளவு கலர் நல்லா வந்திருக்கு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லாங் விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய், see you.